ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன். அதில் 3 டைப் இருக்குது: காமன் பேஸ், காமன் எமிட்டர் அண்ட் காமன் கலெக்டர். அதில் ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமன் பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்திருக்காங்க. டிரான்சிஸ்டரில் எமிட்டர், பேஸ், கலெக்டர் அப்படிங்கிறது 3 பார்ட் இருக்குது. ஃபார் என்பிஎன் டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, நெகட்டிவை ஃபஸ்ட்டாக கனெக்ட் பண்ணி பாசிட்டிவை செகண்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்ரி 2 பேட்டரியில் எமிட்டரில் ஒரு பேட்ரி இருக்கும், கலெக்டரில் ஒரு பேட்ரி இருக்கும். இது லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ என்ன ஆகுனா, கரண்ட்டுங்கிறது ப்ளஸ் வழியாக போகும். ஸோ அதனால் டைரக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. என்பிஎன் அப்படிங்கும்பொழுது ஏரோ மார்க் வந்து வெளிநோக்கி வந்தால் அது என்பிஎன் டிரான்சிஸ்டர். அதே மாதிரி பிஎன்பி டிரான்சிஸ்டரில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாற்றி சேஞ்சஸ் பண்ணணும். அப்போ பண்ணும்பொழுது கரண்ட்டுங்கிறது ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் வந்து இந்த சைடு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, உள்ளே போகும்போது உனக்கு என்ன ஆகும், பிஎன்பி டிரான்சிஸ்டராக இது ஆக்ட் ஆகும். இப்போ கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது போய் லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும்பொழுது இது தேவையில்லாத கரண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு தேவையுள்ள கரண்ட்டை மட்டும் உள்ளே கொடுக்கும். அப்போ இது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப்பாக ஆக்ட் ஆகும். இது இன்புட் சைடு, வெளியில் அவுட்புட் எடுக்கிறது கலெக்டர் சைடு. ஃபர்ஸ்ட் அடுத்தது என்னென்னா, த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட். சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் அப்படிங்கிறது டெல், இப்படி ஒன்று போட்டால் இது பேர் டெல் போட்டு ஐசி கலெக்டர் கரண்ட், இது பேர் சேஞ்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன, ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட்டோ சேஞ்ச் இன் எமிட்டர் கரண்ட். ரேஷியோ அப்படிங்கும்போது டிவிடெண்ட். சேஞ்ச் இன் எமிட்டர் கரண்ட் அட் கான்ஸ்டன்ட் கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் இஸ் கால்டு ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். இது ஒரு 2 மார்க். ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் டு சேஞ்ச் இன் எமிட்டர் கரண்ட் அட் கான்ஸ்டன்ட் கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் இஸ் கால்டு ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். அடுத்தது இதோட இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா, இதில் வந்து இன்புட் வந்து கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கு இடையில ட்ரா பண்ணும் பொழுது உனக்கு இது வரைக்கும் வேல்யூ வந்து 0ன்னு வரும். அப்போ அட்டு 0.5க்கு அப்புறம் உனக்கு என்ன ஆகுதுன்னா, சடனாக ஒரு இன்க்ரீஸ் நடக்கும். அது எப்போனா, விசிபி வந்து 0 வோல்ட்டாக இருக்கும் பொழுதும், விசிபி 2 வோல்ட் அண்ட் 4 வோல்ட்டாக இருக்கும் பொழுதும் உனக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். இது வந்து என்னென்னா அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் உனக்கு வந்து 3 ரீஜன் இருக்கும். ஒன்று ரீஜன் வந்து கட் ஆஃப் ரீஜன், இது ஆக்டிவ் ரீஜன், இது சேச்சுரேஷன் ரீஜன். இது வந்து நெகட்டிவ் சைடு, இது வந்து பாசிட்டிவ் சைடு. ஸோ உனக்கு என்ன ஆகும்னா, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவில் வந்து உனக்கு வோல்டேஜ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இந்த இட வேல்யூ வந்து 0. இது 5 ஆம்பியராக இருக்கும்பொழுது இது 10 ஆம்பியர், இது 50, அதே மாதிரி 20, 25 அப்படி போகும். சேச்சுரேஷன் ரீஜன் அப்படிங்கும்போது அந்த பாசிட்டிவ் சைடில் இன்க்ரீஸ் ஆகி, அதாவது டிக்ரீஸ்லேருந்து அப்படி சடனாக இன்க்ரீஸ் ஆகிற அந்த ஸ்டேஜ் வந்து சேச்சுரேஷன். ஆக்டிவ் ரீஜனுங்கிறப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த வேல்யூ. கட் ஆஃப் ரீஜன் அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல வேல்யூஸ் வந்து கிடையாது, அதான் கட் ஆஃப் ரீஜன். இப்போ இதில் ஃபார்முலா வந்து என்னென்னா, அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டெல் விசிபி டிவைட் பை டெல் ஐசி, அதாவது சேஞ்ச் இன் வோல்டேஜ் இதில் கலெக்டர் டு பேஸு டிவைடட் பை சேஞ்ச் இன் கரண்ட். என்ன கரண்ட்? கலெக்டர் கரண்ட் அட் கான்ஸ்டன்ட் ஐஇ. ஐங்கிறது எமிட்டர் கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இந்த 2 வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதோட ரேஷியோ எடுத்தீங்கன்னா உனக்கு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன். அதில் 3 டைப் இருக்குது: காமன் பேஸ், காமன் எமிட்டர் அண்ட் காமன் கலெக்டர். அதில் ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமன் பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்திருக்காங்க. டிரான்சிஸ்டரில் எமிட்டர், பேஸ், கலெக்டர் அப்படிங்கிறது 3 பார்ட் இருக்குது. ஃபார் என்பிஎன் டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, நெகட்டிவை ஃபஸ்ட்டாக கனெக்ட் பண்ணி பாசிட்டிவை செகண்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்ரி 2 பேட்டரியில் எமிட்டரில் ஒரு பேட்ரி இருக்கும், கலெக்டரில் ஒரு பேட்ரி இருக்கும். இது லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ என்ன ஆகுனா, கரண்ட்டுங்கிறது ப்ளஸ் வழியாக போகும். ஸோ அதனால் டைரக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. என்பிஎன் அப்படிங்கும்பொழுது ஏரோ மார்க் வந்து வெளிநோக்கி வந்தால் அது என்பிஎன் டிரான்சிஸ்டர். அதே மாதிரி பிஎன்பி டிரான்சிஸ்டரில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாற்றி சேஞ்சஸ் பண்ணணும். அப்போ பண்ணும்பொழுது கரண்ட்டுங்கிறது ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் வந்து இந்த சைடு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, உள்ளே போகும்போது உனக்கு என்ன ஆகும், பிஎன்பி டிரான்சிஸ்டராக இது ஆக்ட் ஆகும். இப்போ கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது போய் லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும்பொழுது இது தேவையில்லாத கரண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு தேவையுள்ள கரண்ட்டை மட்டும் உள்ளே கொடுக்கும். அப்போ இது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப்பாக ஆக்ட் ஆகும். இது இன்புட் சைடு, வெளியில் அவுட்புட் எடுக்கிறது கலெக்டர் சைடு. ஃபர்ஸ்ட் அடுத்தது என்னென்னா, த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட். சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் அப்படிங்கிறது டெல், இப்படி ஒன்று போட்டால் இது பேர் டெல் போட்டு ஐசி கலெக்டர் கரண்ட், இது பேர் சேஞ்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன, ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட்டோ சேஞ்ச் இன் எமிட்டர் கரண்ட். ரேஷியோ அப்படிங்கும்போது டிவிடெண்ட். சேஞ்ச் இன் எமிட்டர் கரண்ட் அட் கான்ஸ்டன்ட் கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் இஸ் கால்டு ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். இது ஒரு 2 மார்க். ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் டு சேஞ்ச் இன் எமிட்டர் கரண்ட் அட் கான்ஸ்டன்ட் கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் இஸ் கால்டு ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். அடுத்தது இதோட இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா, இதில் வந்து இன்புட் வந்து கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கு இடையில ட்ரா பண்ணும் பொழுது உனக்கு
இது வரைக்கும் வேல்யூ வந்து 0ன்னு வரும். அப்போ அட்டு 0.5க்கு அப்புறம் உனக்கு என்ன ஆகுதுன்னா சடனாக ஒரு இன்க்ரீஸ் நடக்கும். அது எப்போன்னா விசிபி வந்து 0 வோல்ட்டாக இருக்கும் பொழுதும் விசிபி 2 வோல்ட் அண்ட் 4 வோல்ட்டாக இருக்கும் பொழுதும் நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். இது வந்து என்னென்னா அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் உனக்கு வந்து 3 ரீஜன் இருக்கும். ஒன்று ரீஜன் வந்து கட் ஆஃப் ரீஜன், இது ஆக்டிவ் ரீஜன், இது சேச்சுரேஷன் ரீஜன். இது வந்து நெகட்டிவ் சைடு, இது வந்து பாசிட்டிவ் சைடு. ஸோ உனக்கு என்ன ஆகும்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவில் வந்து உனக்கு வோல்டேஜ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இந்த இட வேல்யூ வந்து 0, இது 5 ஆம்பியராக இருக்கும்பொழுது இது 10 ஆம்பியர், இது 50, அதே மாதிரி 20, 25 அப்படி போகும். சேச்சுரேஷன் ரீஜன் அப்படிங்கும்போது அந்த பாசிட்டிவ் சைடில் இன்க்ரீஸ் ஆகி, அதாவது டிக்ரீஸ்லேருந்து அப்படி சடனாக இன்க்ரீஸ் ஆகிற அந்த ஸ்டேஜ் வந்து சேச்சுரேஷன். ஆக்டிவ் ரீஜனுங்கிறப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த வேல்யூ. கட் ஆஃப் ரீஜன் அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல வேல்யூஸ் வந்து கிடையாது, அதுதான் கட் ஆஃப் ரீஜன். இப்போ இதில் ஃபார்முலா வந்து என்னென்னா அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ΔVCB டிவைட் பை ΔIC, அதாவது சேஞ்ச் இன் வோல்டேஜ் எதில் கலெக்டர் டு பேஸு டிவைடட் பை சேஞ்ச் இன் கரண்ட்டு, என்ன கரண்ட் கலெக்டர் கரண்ட் அட் கான்ஸ்டன்ட் IE. ஐங்கிறது எமிட்டர் கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இந்த ரெண்டு வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதோட ரேஷியோ எடுத்தீங்கன்னா உனக்கு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடச்சிரும். அடுத்தது வந்து என்ன ஆக்டிவ் ரீஜன். ஆக்டிவ் ரீஜன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கலெக்டர், அதாவது ரிவர்ஸ் பயஸாக இருக்கும்போது எமிட்டர் வந்து ஃபார்வர்ட் பயஸாக இருந்துச்சுன்னா அது ஆக்டிவ் ரீஜனாக ஆக்ட் ஆகும். சேச்சுரேஷனில் விசிபியோட வேல்யூ 0வாக இருக்குது. போத் ஜங்ஷன்ஸ் வந்து ஃபார்வர்டு, அதாவது கலெக்டர் ஜங்ஷன் எமிட்டர் ஜங்ஷன் ரெண்டுமே என்னாகும் ஃபார்வர்ட் பயஸாக ஆக்ட் ஆகும். கட் ஆஃப் ரீஜனில் ஐயோட வேல்யூ 0 ஆயிடும். இப்போ எமிட்டர் டு கலெக்டர் வேல்யூ வந்து ரிவர்ஸ் பயஸாக இருக்கும். இதான் கண்டிஷன். அடுத்தது கலெக்டர் எமிட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ். காமன் எமிட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் எடுத்துகிட்டு அதில் பேஸு கலெக்டர் சைடு என்ன பண்ணுறோம், இது ப்ளஸ் மைனஸாக இருக்கும்பொழுது இது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுக்கும்போது ஃபார் என்பிஎன். பிஎன்பியில் இது மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இது ப்ளஸ் அண்ட் மைனஸாக மாறும், இது வந்து பிஎன்பி. அதே மாதிரி லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அவுட்புட் அப்படிங்கிறது ஐசியில் எடுப்போம், இன்புட் அப்படிங்கிறது ஐபியில் வந்து கொடுப்போம். அடுத்தது இதோட பீட்டா அப்படிங்கிறது ஃபேக்டர். என்ன ஃபேக்டர் அப்படின்னா ΔIC டிவைட் பை ΔIB அட் கான்ஸ்டன்ட் விசிஇ. விசிஇயோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ ஐசியோட வேல்யூ ஐபி வேல்யூ சேஞ்சஸ் நடக்கிறது தான் வந்து பீட்டா அப்படின்னு சொல்கிறோம் ஃபேக்டர். அடுத்தது இதோட இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு வோல்டேஜுக்கு கரண்ட்டுக்கு இடையில ட்ராப் பண்ணும்போது அதே தான் 0.5லேருந்து உனக்கு என்ன ஆகும்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூஸ் கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல விசிஇயோட வேல்யூ 1ஆக இருக்கிறப்போ கிடைக்கல, விசிஇ வேல்யூ 10ஆக இருக்கிறப்போ ஒரு இன்க்ரீஸு, விசிஇ வேல்யூ 20ஆக இருக்கிறப்போ ஒரு இன்க்ரீஸ் கிடைக்குது. அதில் வந்து 20ங்கிற இடத்துல தான் ஐபி விபிஇயோட சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால தான் இது வந்து இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர்ஐயோட ஃபார்முலா ΔVBE டிவைடட் பை ΔIB அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தோம்னா கரண்ட்டுக்கு வோல்டேஜுக்கு இடையில தான் உனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 0.5ல், அதாவது இது ஒரு 4ஆக இருக்கலாம், 4 அப்படிங்கிற வேல்யூவில் சடனாக உனக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ்மெண்ட் நடக்குது. அப்போ அது ஐபோட வழி இது 0வாக இருக்குது, இது 10 மைக்ரோ, இது 20 மைக்ரோ, 30 மைக்ரோ. மைக்ரோ அப்படின்னா 10⁻⁻6, ரொம்ப கம்மியான வேல்யூன்னு அர்த்தம். இது சேச்சுரேஷன். சேச்சுரேஷன்னா இந்த இடத்துல நோ கரண்ட் ஃப்ளோங்கிறது கிடையாது. ஆக்டிவ் ரீஜனுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக உனக்கு என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகுது. கட் ஆஃப் ரீஜன்ஸுங்கிறது அந்த இடத்துல வேல்யூஸ் கிடைக்காது. அப்போ R0ஓட ஃபார்முலா என்ன ஆகும் ΔVCE டிவைட் பை ΔIC அட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஐபி. ஐபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது விசிஇயோட வேல்யூ ஐசி வேல்யூவில் சேஞ்சஸ் நடக்கிறதா அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். அதில் அதே தான் ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துருக்குறோம். அந்த டிரான்சிஸ்டரில் வந்து எமிட்டர் பேஸ் அண்ட் கலெக்டர்ஸ் வந்து இருக்குது. என்பிஎனுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேம். அதே மாதிரி பிஎன்பிக்கு வந்து மைனஸ் ப்ளஸ்ங்கிறது கனெக்ட் பண்ணுறோம். அப்போ கரண்ட் அப்படிங்கிறது ப்ளஸ்லேருந்து உள்ளே போகும்பொழுது ஐபி வெளியே போய் ஐயில் வெளியேறுது, ஐசி வந்து கீழே போகுது. எல்லா சர்க்யூட்லேயும் கலெக்டர் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் கலெக்டர் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க, முன்னாடி பார்த்ததில் பேஸை வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்எல் அப்படிங்கிறது லோட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ இது வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இன்புட் கொடுப்பாங்க, இது அவுட்புட் அவுட்புட் சிக்னல்னு அர்த்தம் வந்துருக்கு. ஓகேவா, அதே இந்த டயக்ராம் வந்து இதுலேயே வருது. கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க். இந்த 2 மார்க் எப்படி எழுதலாம்னா இது இந்த சிம்பிள் வந்து இந்த சிம்பிளில் குறிப்பாங்க ஆம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஃபார்முலா என்ன ΔIE டிவைட் பை ΔIB, அதாவது சேஞ்ச் இன் அவுட்புட் கரண்ட். அவுட்புட் அப்படிங்கிறது இங்கே என்னது IE தான், இன்புட் அப்படிங்கிறது IB, அதனால சேஞ்ச் இன் அவுட்புட் கரண்ட், அதாவது IE டிவைட் பை சேஞ்ச் இன் இன்புட் கரண்ட் IB. இதான் வந்து கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். என்ன ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் அவுட்புட் கரண்ட் IE டிவைட் பை சேஞ்ச் இன் இன்புட் கரண்ட் IB தான் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். இதோட இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கு இடையில போடும்பொழுது என்ன ஆகும் 1க்கு அப்புறம் வந்து எந்த வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகாமல் சடனாக 2க்கு பக்கத்தில் வரும்பொழுது ஒரு இன்க்ரிமெண்ட் நடக்குது.
அதே மாதிரி ஃபோர்த் பக்கத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் நடக்குது. அப்போ விசிஇ ஆர் இசியோட வேல்யூ 2 வோல்ட்டாகவும் 4 வோல்ட்டாகவும் இருக்கக்கூடிய அந்த பட்சத்தில் தான் நம்மளுக்கு இன்புட் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ இதை இப்படி வந்து ஃபார்முலா சொல்லலாம், டெல் விசிஇ வில் விசிபி டிவைடட் பை ஐபி, அதாவது அட் கான்ஸ்டன்ட் ஆஃப் விசிஇ. விசியோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல விசிஇ ஐபியோட வேல்யூ சேஞ்சஸ் நடக்கிறதுல தான் வந்து இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா உனக்கு 3 ரீஜன் வரும், ஆக்டிவ் ரீஜன், சேச்சுரேஷன் அண்ட் கட் ஆஃப் ரீஜன். சேச்சுரேஷன்னா வேல்யூஸ் கிடையாது, ஆக்டிவ்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கட் ஆஃப்னாலும் வேல்யூ கிடையாது. அதே மாதிரி வோல்டேஜ்க்கு கரண்ட்டுக்கு இடையில போகும்போது உனக்கு என்ன ஆகும், ஐபியோட 0, 20, 40, 60, 80 இப்படி மேலே போயிட்டே இருக்குது. இது வந்து பிரேக் டவுன் ரீஜன். பிரேக் டவுன் ரீஜன் அப்படிங்கிறது என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு சடனாக டக்குன்னு இன்க்ரிமெண்ட் நடக்கிறதா பிரேக் டவுன் ரீஜன் சொல்கிறாங்க. இப்போ ஆர்நாட்டோட வேல்யூ என்ன ஆகும், டெல் விசிஇ டிவைடட் பை ஐஇ அட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஐபி. ஐபி வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ விசிஇலையும் ஐஇலையும் சேஞ்சஸ் நடக்கிறதா அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அண்ட் ஆம்பிளிஃபையர். இதில் இன்புட் இம்பிடன்ஸ் என்ன, அவுட்புட் இம்பிடன்ஸ் என்ன, இதெல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்புட் இம்பிடன்ஸ். இன்புட் இம்பிடன்ஸ் என்ன, இசட்ஐன்னு போட்டாவே இம்பிடன்ஸ், அதாவது இசட்னாவே இம்பிடன்ஸ். இன்புட் இம்பிடன்ஸுங்கிறதுனால இசட்ஐ. அப்போ அதோட இது என்ன, இசட்ஐ ஈக்குவல் டு விஐ டிவைடட் பை ஐஏ, அதாவது ரேஷியோ ஆஃப் இன்புட் வோல்டேஜ் டு இன்புட் கரண்ட்டோட வேல்யூ தான் இன்புட் இம்பிடன்ஸ். அடுத்தது அவுட்புட் இம்பிடன்ஸ். அவுட்புட் இம்பிடன்ஸுங்கிறது இசட்டுங்கிறது இம்பிடன்ஸ், அவுட்புட்டுங்கிறதுனால 0ன்னு போடுறாங்க. இப்போ இசட் நாட் ஈக்குவல் டு வி நாட் டிவைடட் பை ஐ நாட், ரேஷியோ ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் டு அவுட்புட் கரண்ட் அப்படிங்கிறது அவுட்புட் இம்பிடன்ஸ். அடுத்தது வோல்டேஜ் கெயின் வந்து ஏ போட்டு ஸ்மாலில் வியில் வந்து குறிப்பாங்க. இப்போ ஏவியோட வேல்யூ என்ன, டெல் வி நாட் டிவைடட் பை டெல் விஏ. அப்போ என்ன பண்ணணும், ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் அவுட்புட் வோல்டேஜ் டு சேஞ்ச் இன் இன்புட் வோல்டேஜ், இதுதான் வந்து வோல்டேஜ் கெயின். அடுத்தது பவர் கெயின். பவர் கெயின்ங்கிறது ஏபி அப்படின்னு கொடுப்பாங்க. ஏபி வந்து டெல் பி நாட் டிவைடட் பை டெல் பிஐ. அதாவது என்ன எழுதலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கெயின் வந்து என்னென்னா இதுதான் வந்து பவர் கெயினோட ஈக்குவேஷன் அண்டு எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது கரண்ட் கெயின் வந்து ஏஐ. ஏஐ அப்படிங்கும்போது சேஞ்ச் இன் அவுட்புட் கரண்ட் டு சேஞ்ச் இன் இன்புட் கரண்ட் வந்து கரண்ட் கெயின். அடுத்த டாபிக் வந்து ஆர்சி கப்பிள்டு ஆம்பிளிஃபையர். ஆர்சி கப்பிள்டு ஆம்பிளிஃபையரில் 2 செக்ஷனாக பிரிக்கலாம், இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், சரியா. இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்து மேலே கீழே, அதாவது கலெக்டர்லேயும் எமிட்டர்லேயும் என்ன பண்ணுறோம், ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி எமிட்டருக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது R1 R2ங்கிற சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். இது இன்புட் சைட். ஸோ இன்புட் பக்கத்தில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் ஆட் பண்ணுறதுனால CI அப்படின்னு போடுறோம். இது R1 R2 பேர் வச்சாச்சு. இது RC1, இது RE, அதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ண கெப்பாசிட்டர் CE. இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட்லேயே அதே மாதிரி RC2 RE CE. அவுட்புட் சைடில் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிறதுனால C0ன்னு சொல்கிறோம். இது R1 R2 பேரலாக கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், இது பேர் வந்து கப்ளிங் கெப்பாசிட்டர். இந்த கப்ளிங் கெப்பாசிட்டர் தான் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து கனெக்ஷனை இங்கே வந்து கனெக்ட் பண்ணுற வேலை, சரியா. இதோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஆஃபில் இதோட வேலை வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், அதாவது இன்புட் சிக்னல் அப்படிங்கிறது ஒரு சைன் வேவில் கிடைக்கும், அதனால தான் இப்படி போடுறோம். இது 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டாக கிடைக்கும்பொழுது உனக்கு சிக்னலோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது, தலைகீழாக கிடைக்கும். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போனது நெகட்டிவ் டு பாசிட்டிவாக வரும். மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்கும்போது மறுபடியும் என்ன ஆகும், எப்போ போல் மறுபடியும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வரும். அப்போ 180 டோட்டல் 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இந்த ஆர்சி கப்பிள்டு ஆம்பிளிஃபையரில் இருக்குது. இதோட வேலை இதுதான். அடுத்தது என்ன, இது XC அப்படிங்கிறது 1/2πfc, அதாவது XC அப்படிங்கிறது வந்து கெப்பாசிட்டன்ஸோட இம்பிடன்ஸ் எவ்வளோ. இப்போ 1/2πfc அப்படிங்கிறது, XC அப்படிங்கிறது ரியாக்டன்ஸ் ஆஃப் கப்ளிங் கெப்பாசிட்டர். இந்த கப்ளிங் கெப்பாசிட்டரோடைய ரியாக்டன்ஸ் தான் XCன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஃப்ரீக்வன்சி வேல்யூவும் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண போது இது டிக்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் பண்ணாமல் இது டிக்ரீஸ் ஆகும், ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அடுத்தது இது வந்து பேண்ட்வித்தோட இது. பேண்ட்வித் அப்படிங்கும்போது என்ன பார்க்குறோம், மேக்னிடியூடுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு பிட்வீனில் போடும்பொழுது உனக்கு வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி சடனாக ஒரு வேல்யூவில் கான்ஸ்டன்ட் ஆகி மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா எப்போ டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிற அந்த பாயிண்ட் வந்து 0.707 அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் உனக்கு பேண்ட்வித் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டான வேல்யூ கிடைக்கும். இது வந்து பேண்ட்வித், அவ்வளோதான். அடுத்தது எமிட்டர் ஃபாலோவர். எமிட்டர் ஃபாலோவர் என்னென்னு சொல்லலாம்னா காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையரை எமிட்டர் ஃபாலோவர்னு கூட சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்து அதில் எமிட்டர் சைடில் வந்து ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல அவுட்புட் வந்து எடுக்கிறாங்க. அதனால அது C0ன்னு சொல்கிறோம். அவுட்புட்டை வந்து V0ன்னு வச்சுக்கலாம்.
இப்போ இன்புட் அப்படிங்கிறது R1 R2ங்கிறது சீரிஸாக கனெக்ட் பண்ணி அதில் வந்து உனக்கு VCC போகுது, பேஸில் வந்து சேவ்னு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அவுட்புட் இன் கொடுக்கும்பொழுது இன்புட் இன்செட் கொடுக்கும்பொழுது அவுட்புட் அப்படிங்கிறது எமிட்டர் சைடில் வந்து எடுத்துக்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, வோல்டேஜ் கெயின் வந்து யூனிட்டி அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1ன்னு அர்த்தம். ஓகேவா, வோல்டேஜ் கெயின் வந்து 1 யூனிட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பவர் கெயினும் கரண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கோ இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். அடுத்தது இன்புட் இம்பிடன்ஸ் வந்து அதிகமாகவும் அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும். 4th பாயிண்ட் இன்புட் அட் அவுட்புட் ஆர் இன் ஃபேஸில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் என்ன, கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் வித்தவுட் வோல்டேஜ் கெயின் இல்லாமல் கரண்ட் ஆம்பிளிஃபை பண்ணுறது எப்படி, அதில் 2 ஸ்டேட் வச்சு தான் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் கிடைக்கும், செகண்ட் ஸ்டேஜில் ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் கிடைக்கும், செகண்ட் ஸ்டேஜில் தான் நம்ம அவுட்புட் அப்படின்னு எடுப்போம். இது வந்து கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் வித்தவுட் வோல்டேஜ் கெயின். அடுத்தது இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படிங்கும்பொழுது 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டுங்கிறது இதுதான். இந்த இன்புட் எடுக்கும்பொழுது இது வந்து என்ன 120 கிலோ ஓமில் இருக்குது. இந்த இன்புட்டுக்கு அவுட்புட் வந்து இங்கே ஒரு 120 கிலோ ஓம். அடுத்தது இந்த இன்புட் அப்படிங்கிறது வந்து 20 கிலோ ஓம், அவுட்புட் அப்படிங்கிறது 22 கிலோ ஓம். ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சோர்ஸ் பார்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த இன்புட் அவுட்புட் ரெண்டும் சேர்ந்தது பஃபர் அப்படிங்கிறோம். இந்த இன்புட் சைடுங்கிறது வந்து லோட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃபீட்பேக்னா என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் இன்ஜெக்டிங் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் அவுட்புட் சிக்னல் பேக் டு த இன்புட். இன்ஜெக்ட்னா என்ன பண்ணுறதுன்னா அனுப்பிச்சுடுறது, இன்ஜெக்ட் பண்ணுறது. அப்போ அந்த இன்ஜெக்ட் பண்ணுறது அவுட்புட் சிக்னலில் இன்புட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறது தான் என்ன ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறோம். ஃபீட்பேக் அப்படிங்கும்போது இப்படி ஏதாவது ஒரு சர்க்யூட் இருக்குன்னா இந்த பார்ட்டை வந்து ஃபீட்பேக், இங்கே போகிற சிக்னல் அப்படியே ஒன்று போகும். இது வந்து ஒரு க்ளோஸ் லூப்பாக ஆக்ட் ஆச்சுன்னா அதான் ஃபீட்பேக். இதில் பாசிட்டிவ் ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக் 2 இருக்குது. பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா இன்புட் இஸ் இன் ஃபேஸ், இன்புட் சிக்னல் இன் ஃபேஸில் இருந்தால் அது பாசிட்டிவ் ஃபீட்பேக், இன்புட் சிக்னல் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருந்தால் அது நெகட்டிவ் ஃபீட்பேக். இதோட ஓகே, பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்.